கிருபைக்காக ஆண்டவர் நல்லவர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் ஆமென். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியமானது நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உன் தாய் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நல்லா கையெழுத்துங்க. உன் தாய் கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் தாய் கர்ப்பத்துல நாம் இருக்கும் போது நாம் எப்படி இருப்போம், என்ன கலர்ல இருப்போம், என்ன புரியுதா, எப்படிப்பட்ட ஆட்களா இருப்போம் புரியுதுன்றது பெத்த பிறகுதான் தாயும் தகப்பன பார்க்கிறார்கள் ஒழிய. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் தாய் கர்ப்பத்துல இருக்கிறதுக்கு முன்பாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவராய் காணப்படுகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், அவர் உனக்கு நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். உன் குடும்பத்துக்கு கர்த்தர் நன்மை செய்வார். புருஷனுக்கும் ஆண்டவர் நன்மை செய்வார். உன் மனைவிக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். உன் ஊழியத்துக்கு கர்த்தர் நன்மை செய்வார். ஆண்டவர் நன்மை செய்தவர் மட்டுமல்ல, நன்மை செய்து கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல, நன்மை செய்ய போறவர். விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைதட்டி மறுபடியும் சொல்றேன். ஆண்டவர் நன்மை செய்தவர் மட்டுமல்ல, செய்து கொண்டு இருக்கிறவர் மட்டுமல்ல, இனியும் கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள கவனிங்க, இன்னைக்குள்ள பிரசங்கத்தோட தலைப்பு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உன்னை பேர் சொல்லி நன்மைக்காகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை விலக்கி உனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கே ஒருத்தர் தீமை செய்வானால் அந்த தீமை கூட கர்த்தர் நிர்மூலப்படுத்தி உன்னை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மளை அழைத்திருக்கிற ஆண்டவர். பிசாசு நமக்கு வலை போட்டு தீமை செய்ய நினைத்தாலே அதே பிசாசோட தலையை நசுக்கிற ஆண்டவர். அவர் நசுக்கிறவர் மட்டுமல்ல, நசுக்கிட்டு இருக்கிறவர் மட்டுமல்ல, இனியோ வாழ்க்கையில வருகிற எல்லா பிசாசோட கிரியைகள், எல்லா மனுஷனுடைய எதிர்ப்புகள், எல்லா பொல்லாத தீமைகளை அவர் நிர்மூலப்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். நன்மை செய்கிற ஆண்டவர். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க பாஸ்டர், என்னை ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். கமான், உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க பாஸ்டர், என்னை என் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம பெற்றோர் இருப்பாங்க, ஆனா அவர் வச்ச பேரு மாறவே மாறாது. நம்ம பெற்றவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க, நிக்நேம் நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம், ஊருக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு சூப்பரான பேர் வச்சிருக்கிறார். என் மகனே, என் மகனே. 70 வயசு ஆனாலும் மகனே, 70 வயசு ஆனாலும் பாட்டி ஆனாலும் தாத்தா ஆனாலும் மகனே தான் ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர், நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மைக்காகவே ஆண்டவர் மாற்றுவார். ஒரு சோர்வு நேரத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். உன் பலவீன நேரத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். உனக்கு குறைவான நேரத்துல ஆண்டவர் உனக்கு நன்மை செய்கிற தெய்வம். ஐயோ, உங்கள்கிட்ட சொல்லுங்க, நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தள்ளப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நீ ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில கூட நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். உன்னை 4 பேர் அவமானமா பேசுறாங்க பாருங்க, அதுல கூட ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். 4 பேர் உன்னை கேவலமா பேசுறாங்க பாருங்க, அதுல கூட கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஏன் சில வேளை நானே புரோஜனம் இல்லாம நிறைய வேளை நம்ம யோசிப்போம், உனக்கு நன்மை செய்கிறவரை ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவன் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அவர் நன்மை செய்தவர் மட்டுமல்ல, செய்து கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு
நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாயில அறிக்கையிடுங்க, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமையும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். ஆமென். ஜனங்கள் எனக்கு தீமை செய்வார்கள், என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஜனங்கள் ஒதுக்கி போட்டு நன்மை செய்வார். உலகமோ பொல்லாப்பு தேடி போகும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நன்மையின் நாயகனா இருக்கிறார். என் ஆண்டவர் நன்மைக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஒரு போதும் நல்ல காலமாய் கேளுங்கள், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற வாதையும் பொல்லாப்பு தீங்கும் உன் வாழ்க்கையில அணுகாது. நன்மை செய்கிற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். நன்மை செய்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பக்கத்துல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நன்மை செய்கிற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். நல்ல சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். நல்ல நெஞ்ச தட்டி சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். இப்படியே சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நாம் கடந்து போற சூழ்நிலையில இன்னைக்கு நாம் நிறைய பார்க்கிறோம். தேவையில்லாத காரியங்கள் உலகத்துல நடந்து கொண்டு இருக்குது. ஒண்ணு மட்டும் உங்க மனதுல ஆழமா வைத்துக் கொள்ளுங்கள், அதுல அந்த மத்தியில கூட இந்த கோவிட் மத்தியோ இல்ல எதா இருந்தாலும், என்ன வைரஸ் பரவனாலும் அது ஒரு பக்கம் கடவிட்டோம், அந்த தீமை நம்மை அணுகாத படிக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவனா இருக்கிறார். ஏன்னா தாய் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை பேர் சொல்லி அழைச்ச ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாங்க விசுவாசிக்கிறோம். நல்ல ஆராதனை பாட்டீங்க. எங்க நம்பிக்கை சொல்லுங்க, எங்க நம்பிக்கைகள் இயேசுதான். எங்களோட நம்பிக்கை யாரு? எங்க பணத்து மேல, நாங்க பணத்து மேல நம்ப வேண்டியது யார? இயேசுவை. பலத்துக்காக நம்ப வேண்டியது யார? முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன், அன்புக்காகவே நீங்கள் நான் நம்ப வேண்டியது அவர் ஒருத்தர் தான். இந்த உலகத்தில் உள்ள அன்பு மாறும், இயேசுடைய அன்பு மாறவே ஏற்றமா உன்னை பேர் சொல்லி அழைத்தனால. அவர் அன்பான ஆண்டவர், அவர் தீமை செய்யவே மாட்டார். நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவரோட பிள்ளைகள் சபையில ஆராதிக்கும் போது சபையில நல்ல ஒரு பிரசனம் இருக்கும். சபையில ஆராதிக்கும் போது தெய்வ பிரசனத்துக்கு அடுத்து தெய்வ மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனா கவனிங்க, இந்த ஆண்டவர் கவனிங்க, அப்போஸ்தல புஸ்தகத்துல அழகா சொன்னார், நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அடைவீங்க என்று சொன்னார் ஆண்டவர். பவுல் அழகா எழுதுறாரு, பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வராருன்னா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்குள்ள வரார். ஆமென். அப்ப ஆண்டவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரை பிரிக்கவே முடியாது, மூவரும் ஒருவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரார்னா நல்லா நாம் ஆராதிக்கும் பொழுது, நல்லா நாம் தேவ பிரசன்னத்துக்குள் போகும் பொழுது, தேவனுடைய மகிமை நாம் உணரும் பொழுது, ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்தை பெறும் பொழுது, தேவ ஆவியானவர் யாருக்குள்ள வரார்னா நமக்குள்ள வரார். நமக்குள்ள தேவ ஆவியானவர் வரும்போது கவனிங்க, அவர் நமக்குள்ள வரும் பொழுது நீ தொடர தீமை நன்மையாய் மாறும். அவர் நமக்குள்ள வரும்பொழுது நீ கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமாய் மாறும். அவர் நமக்குள்ள வரும்பொழுது நீ வியாதிஸ்தர்களை கை வைக்கும் பொழுது கர்த்தர் சுகப்படுத்துவார். அவர் நமக்குள்ள வரும்பொழுது நல்ல காரியங்களை நீ அறிக்கை இடும் பொழுது அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வரும்போது உன் பலவீனம், உன் சோர்வு, உன்னுடைய குழப்பம், உன்னோட வலி வேதனை அத்தனையும் ஆண்டவர் நிர்மூலப்படுத்தி உனக்கு புதிய பலனால நடத்துகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, உலகத்துல இருக்கிறவர் காட்டில உனக்குள்ள கவனிய சபையை குறித்து பேசல, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கவனிங்க, சாதாரணமான காரியமா இருக்கும். ஆண்டவரோட பிள்ளைகள் தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது நீ தொடர காரியம் பெரிதாய்மா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பெரியவர் இங்க உள்ள
அந்த பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நீ சொல்லும் பொழுதே அதை ஆசீர்வாதமாய் மாறும். நீ தொடும் பொழுதே ஆசீர்வாதமாய் மாறும். நீ அறிக்கையிடும் பொழுதே ஆசீர்வாதமாய் மாறும். நீ பேசும் பொழுதே நடக்காத காரியம் நடக்கும். ஏன் தெரியுமா? அவர் உனக்குள்ள இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தனால. கவுனிங்க பாஸ்டர், பூமியில கொஞ்சம் தடுமாற்றம். என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரம். Book of Matthew chapter 14 verse 28 to 29. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. மத்தேயு 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 27வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வாசிங்க. உடனே இயேசு அவர்களோடு பேசி கொள்ளுங்கள். என்ன சொன்னாரு? சொல்லுங்க எல்லாரும், திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன சொன்னாரு? பயப்படாதீங்க, நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால், எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லுங்க. நீரே ஆனால், நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனமாய் கேளுங்கள். கவனிங்க. கடல்ல கவனிங்களா? பேதுரு சீஷர்கள் கடல்ல இருக்கிறாங்க. இருட்டா ஆகி கிடக்குது. புரியுதுங்களா? முதலாவது இதை சொல்லிட்டு அதுக்காக தான் போறேன். அப்ப பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இயேசு இருட்டுல ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடல் மேல ஆண்டவர், தண்ணி மேல ஆண்டவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது பேதுரு பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் அது நீர் தான். ஆண்டவர் சொல்றார், நான் தான். ஆண்டவரால பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே. கவனிங்க என்ன சொன்னாரு? சொல்லுங்க என்ன சொன்னாரு? ஆண்டவரே நீர் கட்டளையிட்டால் நான் நடந்து வருவேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டீங்கன்னா நான் நடந்து வருவேன். அப்படின்னா அதனால தான் சொன்னேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். He called you. He called you for a purpose. ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுரு, ஆண்டவரே நீ கட்டளை இடுமானால் நான் வர ஆண்டவர் என்று சொல்றாரு. என்ன ஆண்டவர் பார்த்து சொல்றாரு? வாசிங்க சிஸ்டர்கள் தாங்க. அதற்கு ஆண்டவர் வா என்றார். என்ன சொன்னாரு? ஐயோ, கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அதுக்கு ஆண்டவர் வா என்றார். கம். சூப்பர். வாடாய ராசா. ஐயோ, கொந்தளிப்பு என்னடா? கடலடா, வாடாய செல்லோன்றார். ஐயா, அதை பத்தி என்ன ஆண்டவர் பார்த்து சொல்றாரு? என்ன தெரியுமா? வாடாய சிசியா. ஐயோ, இவர்கிட்ட சொன்னேங்க, இவரை பத்தி நல்லா புரியுது. ஐயா, கூட்டவர் பக்கத்துல வந்து கைப்பிடிக்க தேவையில்லையா? அவரோட வாயிலே அவ்வளவு வல்லமை. கூட்டவர் வல்லமை உள்ளவர், கூட்டவர் அதிகாரம் உள்ளவர், கூட்டவர் சர்வ வல்லவர். வாடு கூட்டாத அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. ஓ, உன்னை தாய் கர்ப்பத்தில் கூட்டிருக்காங்க, வல்லமை உள்ள ஆண்டவர் நான் போட்டிருக்கார். உன் தாய் கர்ப்பத்தில் பேர் சொல்லி அழைச்சிருக்காங்க, மகிமையான ஆண்டவர், உன்னதமான ஆண்டவர், சர்வ வல்லவர், ராஜாதி ராஜா. எவன் உன்னை அழைக்கிறாரோ, எவன் உன்னை மதிக்கிறனாலும் பரவாயில்ல, அந்த உன்னை கூப்பிட்டாண்டவர், கூப்பிட்டாண்டவர், ரட்சிப்பை கொடுத்து கூப்பிட்டாண்டவர், சத்தியத்தை கொடுத்து கூப்பிட்டாண்டவர், உன்னை கூப்பிடார். வா, கூப்பிட்டாண்டவர் எப்படிப்பட்டவர்னா வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஹalleluya, ஆமென், ஆமென். இந்த வேதத்துல நடந்த சம்பவத்தை குறித்து உங்களிடத்துல பேசுறேன். நல்லா கவனமா கேளுங்க. சூப்பர். வாழார் ஆண்டவர். நீங்க நிறைய பேர் கர்த்தர் ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட அவங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். தேவட்ட
தன்னுடைய நோக்கத்தை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகம் புரிதலா எதிர்ப்பா வரும். இந்த உலகத்துல பிரச்சனைகள் வரும், இந்த உலகத்துல போராட்டங்கள் வரும், இந்த உலகத்துல அவமானங்கள் வரும், இந்த உலகத்துல உன்னை ஒதுக்கி வச்சு பார்ப்பாங்க. 4 பேர் உன்னை கேவலமா பேசினாதான் நீ அடுத்த படிக்கு போக முடியும். 4 பேர் உன்னை ஒதுக்கி வச்சாதான் கர்த்தருடைய அன்பு என்னன்னு நீ உணர முடியும். ஏன்னா 4 பேர் உன்னை பின்னால முதுகுல குத்துனாதான் நீ ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்ப. இல்லைன்னா அது பின்னால நீ ஓட ஆரம்பிப்ப. எல்லாம் கவனமாய் கேளுங்க. சூழ்நிலை பெரிதல்ல, சூழ்நிலை மத்தியில இருக்கிறவர் பெரியவர். புத்தகத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மறந்துடாதீங்க. சுவிசேஷத்தின் மூலமாய், சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டிருக்கார். வாய மகளே, வாய மகளே, ஆண்டவர் கூப்பிட்டிருக்கார். உலகத்து உள்ளவன் உன் படிப்பை பாப்பா, உன் ஸ்டாண்டர்டை பாப்பா, உன் அழகை பாப்பா, உன் கலரை பாப்பா, நீ எப்படிப்பட்ட ஆளு என்ன எல்லாத்தையும் பாப்பாங்க. ஆண்டவர் அதை பார்க்கலையா? நீ உருவாவதுக்கு முன்னே உன்னை கூப்பிட்டுட்டார். அதுதான் என் ஆண்டவர். இப்படியா நல்லா கைத்தட்டி ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட ஆண்டவர் அழைச்சிருக்கார். என் கண்ணீர் வடிச்சாலே ஆண்டவர் வான்னு சொல்லுவான். நீ நொறுக்கப்பட்டாலே ஆண்டவர் வான்னு சொல்லுவான். நீ அவமானத்தை சந்திச்சாலே ஆண்டவர் வான்னு சொல்லுவார். நீ தள்ளப்பட்டவர் மூலையில ஆண்டவர் அவர் கூப்பிட்டு இருந்ததா இருப்பார். எத்தனை பேருக்கு 1000 பேர் எதிர்ப்பு கொடுத்தாலும் கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஏன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் அழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா சம்பவத்தை சொல்றப்ப கவனிங்க. இந்த கடல்ல சீசியர்கள் போறதுக்கு முன்பாக நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, 5000 பேருக்கு ஆண்டவர் போஜனம் பண்ணினார். சூப்பர். நல்லா ஆராதிச்சு முடிஞ்சு பிரசங்கத்தை கேட்டு சீசியர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆகாரம் இல்லாம இருக்குது என்று சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதீங்க, உங்களிடத்துல என்ன இருக்கு? என்ன ஆண்டவர் சொன்னாரு? உங்களிடத்துல என்ன இருக்கு? உங்களிடத்துல என்ன இருக்கு? தனக்குண்டான ஒரு சின்ன பையன் கணக்கிலே சேர்க்க முடியாது, அவன் கொண்டாந்து கொடுத்தான். கவனிக்கிறீங்களா? 5 அப்பம் 2 மீன். என் ஆண்டவர் பரலோகத்தை பார்த்து ஆண்டவர் ஜோபனான 5000 பேரு சாப்பிட்டு மிச்சம் ஒரு அளவுக்கு என் ஆண்டவர் ஆசீர்வதித்தான். அது ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இதை யாரு பார்த்து கொண்டிருக்கிறாங்க? சீசியர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவரே எங்க காசை கொடுக்கிறோம்யா, எங்க பணத்தை கொடுக்கிறோம்யான்ட்டு அந்த திருப்தியிலே உட்கார்ந்துடாதீங்க. கவனிங்க, எங்களை நாங்க கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு நம்ம வரணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளோட பணத்தை கொடுத்தோம், நம்மளோட பலத்தை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், நம்ம ஆண்டவரை திருப்திப்படுத்த பார்க்கிறோம். முடியவே முடியாது. நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் சீசியர்கள் சூப்பரானவங்க. அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல அற்புதம் நடந்த பிறகு 5000 பேர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவங்க அடுத்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். எங்க ஊழியத்துக்கு போகணும்னா நசரத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். அப்ப இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நசரத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சீசியர்களிடத்துல பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் படகுல இருங்க. என்ன சொன்னாரு? பயங்கரமான புயலும் பயங்கரமான காற்றும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பயங்கரமான புயல் பயங்கரமான காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுவை பார்த்த உடனே பேதுருக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு. பயங்கர புயலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நடு ராத்திரில ஆண்டவர் தண்ணி மேல ஆண்டவர் நடந்துகிட்டு வராரு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட உள்ள ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் அது நடக்குமா? நீ விசுவாசித்தா நடக்கும். எப்படி பாஸ்டர் ஆண்டவர் அதை செய்திருப்பாரு? செய்தாரு. அதனால நாம் ஆண்டவரோட பிள்ளைகள், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்மளோட விசுவாசத்தை பயிற்சி பண்ணும் பொழுது, இது வரைக்கும் நீ பார்க்காத அற்புதத்தை கண்டிப்பா பார்ப்ப. இது வரைக்கும் நீ பார்க்காத அதிசயத்தை கண்டிப்பா நாம் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பார்க்காத புதிய காரியங்களை கர்த்தர் பார்க்கும்படியாய் கிருபை செய்வார். யாருடைய கையில இருக்கு? நம்மளுடைய கையில தான்
இருக்கு. எப்ப விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், நாம் முழுமையாய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, முழு மனதோடு ஆண்டவரை தேடும் பொழுது, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நல்ல கவனமாக, ஆண்டவரை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, you have to try it. நிறைய பேர் விசுவாசிப்பாங்க, ஆனா முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏதேசு அற்புதம் செய்யறதுக்காக கானான் ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் சொன்னார், தண்ணியை கொண்டாந்து ஊத்துங்கன்னு சொன்னார். புரியுதா? எதுல தண்ணியை கொண்டாந்து ஊத்துடா, அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறும். அப்ப அவங்க முயற்சி பண்ணாங்க. சீஷர்கள் தண்ணியை கொண்டாந்து பாத்திரத்துல ஊத்துனாங்க. அதை ஆண்டவர் திராட்சை ரசமாய் கர்த்தர் மாற்றினார். நிறைய ஆண்டவரோட பிள்ளைகள் அதை முயற்சி பண்றதில்ல. அதை முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எங்களோட எல்லைகளை விரிவுபடுத்துவார். ஆனா அதுக்காக நீ ஜெபம் பண்ணி, அதுக்காக உபவாசம் எடுத்து நீ when you try, அதை முயற்சி பண்ணும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் படங்கள பயங்கரமான கொந்தளிப்பு. ஆண்டவர் வரும்போது பார்க்கிறாரு, பயங்கர கொந்தளிப்பு. இது யாரு? பேய் மாறுங்க, என்னமா இருக்கு? அப்பதான் ஆண்டவர் அழகா பார்த்து சொல்றாரு, நான் தான் வரேன். ஏன்னா அடுத்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம், நசரேத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். கவனிங்க, நல்லா ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தாங்க சீஷர்கள். அதுல பேதுரு ஒருத்தர் உட்கார்ந்து பார்த்தாரு. ஆனா அதுக்காக அந்த இயேசு நடந்து வரும்பொழுது பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் வரட்டான்னு கேட்கிறார். நீங்க கட்டளை இடுங்க, நான் வரேன்றார். ஐயோ, அப்படிதாயா இருக்கணும் ஆண்டவரோட பிள்ளைங்க. ஐயோ, நான் வரட்டான்றார். ஏன் தெரியுமா? அவர் கடலை பேஸ் பண்ணி பேசல, நடந்த ஏற்கனவே அற்புதத்தை அவர் பார்த்துட்டார். ஐயோ, இவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் இனி உனக்கு நன்மை செய்ய மாட்டார். இவ்வளவு தொலைவு கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் இனி உன் கண்ணீரை தொடக்க மாட்டாரா? இவ்வளவு தொலைவு கொண்ட உயர்த்த ஆண்டவர் இனி உன்னை உயர்த்த மாட்டாரா? என் கண்ணீரை ஆண்டவர் தொடைப்பா, என் தலை கத்த நிமிர வைப்பா. என் ஆண்டவரை கரத்தை பிடிச்சு நடத்துவார். விசுவாசிக்கிற ஆண்டவரோட பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். Amen. Amen. Super ஆண்டவர். வா வா வா, காலை வெயின, காலை வச்சுட்டு வா. கூப்பிட்டது யார் தெரியுமா? கூப்பிட்டது யாரு? அவரோட வாய் அவ்வளவு வல்லமை இருக்கு. நீ வாடா, உனக்கு ஒண்ணுமே பண்ண, நீ வா. கடல் ஒண்ணு ஜெயிக்காது, கடலை ஜெயிக்கிற வல்லமை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஐயோ, நீ வா. நீங்க பிரசங்கம் அதுதான். If God called you, He will do good things for you. If God called you, He can do great things for you. If God called you, He will bless you. If God called you, He will use you. If God called you, He will anoint you. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு தெரியுமா உங்களோட லட்சியத்தில் அவ்வளோ வல்லமை இருந்திருக்கு? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரோட அலட்சியத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு? உங்களுக்கு தெரியுமா நம்மளோட லைஃப்ல ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை மாற்றி உயர்த்தி கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார்? என்ன எத்தனை ஆண்டவரோட பிள்ளைக்கு கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சீஷியர்களை பதறாங்க. ஐயோ, இவன் போறானே ஆண்டவர் சொன்னார், வாயா. இவன் போறான்னு சொன்ன நல்லா கவனமாய் கேளுங்க. இந்த பேதுரோட குணாதிசயம் என்னன்னா, இவன் எல்லாத்துக்கும் அவசரப்படுவோம். அது ஒண்ணு இருக்கு, புரியுதுமா? இவனுக்கு அவசர புத்தி. ஆனா இதுல இவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவர் கட்டளையில வா வான்னு சொன்னா, இங்க இருந்து புரியுதா, 2 மீட்டர் 3 மீட்டர்ல தொலைவுல இருந்து இருட்டாருக்காவே தெரியா வான்றாரு. தொலைவுல இருந்து வான்றாரு, இறங்கி வர்றான் அவன் பாட்டுக்கு. நடந்து வராரு. கொந்தளிப்பு, புயலும் விழுமா அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப கிட்ட வந்தான்னு இந்த பேதுரு என்ன செய்தாரு? உள்ள முழுகிட்டாரு. என்ன ஆயிடுச்சு? உள்ள முழுகான்னு சொல்றாரு, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சு தூக்குங்க ஐயா. கவனிங்க, நல்ல கவனமாய் கேளுங்க. அவருக்கு தெரிந்திருக்கிற ஒரு நல்ல காரியம், விழுந்தாலும் என்ன தூக்குறதுக்கு எஜமானன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாண்டவர்
இங்கே முழுக உணவே உணவே சொல்லிட்டா மனுஷனோட வார்த்தையில உன்னை முழுக ஆண்டவர் விட மாட்டாரியா. கஷ்டத்துல உன்னை முழுக ஆண்டவர் விட மாட்டாரியா. வேதனையில உன்னை விழ ஆண்டவர் விட மாட்டாரியா. உனக்கு எதிர்ப்பா எழுப்புறாங்க அதுல முழுக ஆண்டவர் விடவே மாட்டாரியா. நல்ல கைதட்டி ஆண்டவர் நல்ல கைதட்டி ஆண்டவர் வறுமைப்படுத்துமா நடந்து வராது கவனிக்கிறீங்களா? பயங்கரமான புயல் அடிக்குது, பயங்கரமான காத்து அடிக்குது. உடனே பேதுரு என்ன செய்யறாரு? தண்ணியில முழுகிறாரு. புரியுதா? அப்படியே போயிடுறாரு. உள்ளுக்கு போன உடனே என் ஆண்டவர் நல்லவர் நடக்க வைத்த சொன்ன ஆண்டவர் அவன் முழுகிட்டாருக்கு உள்ள அவர் அப்படியே முழுகிட்டாருன்றதுக்காக விட்டுல என் ஆண்டவர் கையை பிடிச்சது மட்டுமல்ல அவனை தூக்குனார். ஒரு காரியத்தை சொல்றேன், நீ விழுந்துட்டு கவலைப்படாத. உன்னை தூக்க ஆண்டவர் இருக்கிறார். மனுஷன் தான் காத்துக்கிட்டு இருப்பான் எப்ப நீ விழுந்துருவன்ட்டு. முன்னுக்கு இன்னைக்கு பல்ல காட்டி பேசுவாங்கதான். ஆஹா ஆஹா எப்படா நீ விழுவட்டு நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஹலோ ஹலோ உலகத்துல நீ தோத்தாலும் இயேசுக்காக தோத்துணும், ஜெயிச்சாலும் இயேசுக்காக ஜெயிக்கணும். சொல்றேன், நீ உலகத்துக்காக நீ ஜெயிச்சு இல்லைனாலும் நீ இயேசுக்காக நீ வாழ்ற பாரு, அது ஒரு நாள் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். கனி கொடுக்க ஆரம்பிக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் விழுந்துட்டாரு. கவனிங்க, நிறைய காரியம் சில நேரம் நம்மள அப்படியே அமுக்கி சொல்லிட்டா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கீங்க? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கீங்க? நீ எவ்வளவு உள்ளுக்கு போனாலும் உன்னை ஒரு காரியமாய் உன்னை விழுங்கும்படியாய் ஆண்டவர் விட மாட்டார். உன் பிரச்சனை உன்னை விழுங்கும்படியாய் விட மாட்டார். உன் சோர்வுகள் உன்னை விழுங்கும்படியாய் ஆண்டவர் விட மாட்டார். மனுஷனோட போராமை காரியங்கள் உன்னை விழுங்கும்படியாய் ஆண்டவர் விட மாட்டார். அத்தனை எதிர்ப்புகள் உன்னை விழுங்கும்படியாய் விட மாட்டாரின் ஆண்டவர். ஏதனமா உன்னை ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்தாண்டவர் சர்வ வல்லவர். சீசர்கள் பதறி போறாங்க. அவன் அப்படியே விழுங்குனாங்க தண்ணிக்குள்ள. அவன் அப்படியே உள்ளுக்கு போனாங்க. என் ஆண்டவர் சூப்பரானவர். என் ஆண்டவர் கூப்பிட்டாண்டவர் சும்மா விட்டுருவாரா? உன்னை பேர் சொல்லி அழைச்ச ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? உன்னை பேர் சொல்லி அழைச்ச ஆண்டவர் நஷ்டத்துல விட்டுருவாரா? உன்னை பேர் சொல்லி அழைச்ச ஆண்டவர் அவமானத்துல விட்டுருவாரா? உன்னை பேர் சொல்லி அழைச்ச ஆண்டவர் ஒரு மூலையில விட்டுருவாரா? நம்ம தான் நிறைய வேலையில சிந்திச்சு உட்கார்ந்து இருக்கிறோம். உன் கண்ணுக்கு இப்ப பார்க்க தீமைமா இருக்கும். உனக்கு தெரியுமா? உனக்கு நன்மை அநேக காரியங்கள் கருத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் பிடிச்சார் கருத்தை. எந்திரிடா, come on, walk with me. நடைய கூட வா, நடைய கூட. அவர் கருத்தை பிடிச்சது மட்டுமல்ல, நல்ல கவனம் வைக்கிறங்க. என் ஆண்டவர் அதே கடல்ல, அதே புயல் காற்று அடிக்கிற இடத்துல, அதே பயங்கரமான அலைகள் அடிக்கிற இடத்துல, அதே கொந்தளிக்கிற கடல்ல, அதே வேடிக்கை பார்க்கிற சீஷர்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் கரண்டு பிடிச்சு வா, நட. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ என் வார்த்தையை மதிச்ச பாரு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு என் வார்த்தையை நீ நம்பன பாரு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எல்லாத்தையும் விட்டு ஏன் கூட இருக்கிற பாரு, நட சொன்னாரு. எந்த தண்ணியில நடந்து வந்து கீழே விழுந்தாரோ அதே தண்ணி மேல நடக்கிற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டி ஆண்டவர் மகிமை கொடுக்கிறோமா? நல்லா கரங்களை தட்டி அவன் கரத்தை பிடித்து படகுக்கு போற அளவுக்கு என் ஆண்டவர் பேரோட கரத்தை பிடிச்சு நடந்தார். நல்லா கவனமாயிருக்க பாச. என் பொருளாதாரம் விழுந்து போச்சு, என் சந்தோஷம் இழந்து போயிட்டேன், என் நிம்மதி இழந்து போயிட்டேன், எனக்கு வர வேண்டியது இழந்து போயிட்டேன். எப்ப பார்த்தாலும் மனுஷரோட வாயில விழுற. பயப்படாத. உன்னை அழைத்த ஆண்டவர், உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். என் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நல்ல கை தட்டி ஆண்டவர். நீ பார்க்கிற போராட்டம், பார்க்கிற கொந்தளி
பாதிப்பு பார்க்கிற புயல் இதை பார்த்து பயப்படாத பேதுரு. கீழே விழுந்துட்டான்னு பயப்படுறாங்க. உனக்கு இன்னொரு நன்மை இருக்கு. வரும்போது சிங்களா வந்தா, போகும்போது சர்வ வல்லவரோட சூப்பர். சொல்றா, வரும்போது சிங்களா வந்த, போகும்போது இவங்க ராஜ சிங்கத்தோட, இவங்க ராஜ சிங்கத்தோட. இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகள், நீ புறப்பட்டு போகும்போது எத்தனை வேதனை இருக்கலாம், எத்தனை கவலை இருக்கலாம், எத்தனை குறைகள் இருக்கலாம், கோபித்த குறித்து உலகம் பயப்பட, நீ பயப்படாத. நீ புறப்பட்டு போ. உன்னை போஷிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். உன்னை போஷிக்கிற ஆண்டவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்காரா ஒரு நோக்கத்தோட. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஆமென். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இருக்கிறாரு? நாம் நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வருது, தடுமாற்றம் வருது, வேதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, உபத்திரங்கள் வருது. உள்ள முழுகிறதா உனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சூப்பர். சீசியர்களே முடிச்சிருப்பாங்க. வா, எங்க இதயத்தை நீ தொட்டுட்டாடா பேதுரு. வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழுங்க. எத்தனை ஆண்டவரோட பிள்ளைங்க தண்ணி மேல நடக்கக்கூடிய உலகத்துள்ள மனுஷன் அவன் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டானா அடுத்து அவனுக்கு மேல போறதே விரும்ப மாட்டானுங்க. ஆமாவா இல்லையா? ஒருத்த பெரிய இடத்துக்கு வந்துட்டானே அவனுக்கு மேல எவ்வளவு பெரியவனா ஆகவே கூடாதுன்ற ஒரு கெட்ட புத்தி இருக்கும். நான் நிறைய பார்த்துட்டேங்க என்னோட 28 வருஷம் ஊழியத்துல. நிறைய அவங்களுக்கு மேல யாரையும் போக விட மாட்டாங்க. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் மேல போகணுன்ற அந்த எண்ணம் இல்லை. புரியுதா? விடவே மாட்டாங்க. நான் தைரியமா உங்க இடத்துல சொல்லுவேன், இந்த 28 வருஷம் ஊழியத்துல எனக்கு ஊழியத்தை கொடுங்க, என்னை கூப்பிடுங்க ஒருத்தட்ட கூட நான் வாய் திறந்து கேட்டதே கிடையாது. என் ஆண்டவர் அப்படிப்பட்டவரா? உண்மை ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லு. என் கையில பைசா விட்டு என் ஆண்டவர் ஒருத்தட்டு கூட இப்படி கையில் நிக்கிறது 28 வருஷம் ஊழியத்துல விட்டதே கிடையாது. அந்த மாதிரி 10 வருஷமா சுவிசேஷ கூட்டம் போனேன். யாரு விட்டு என்ன ஊழியத்தை கூப்பிடுங்க இன்ன வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. ஆனா 10 வருஷம் சுவிசேஷ ஊழியம், 28 வருஷம் சராபான் ஊழியம், 17 பிள்ளைகளை வைத்து ஆஃபனேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய ஊழியர்களை செய்து கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நிரந்தரமா கற்றுக் கொடுக்க சொல்றேன். உன்னை கூப்பிட்டவரை மட்டும் பாரு. உன்னை கூப்பிட்டவரோட மட்டும் உன் கண்கள் மட்டும் அங்கே இருக்குது பர்சன். உன் இதயம் அங்கதான் இருக்கணும். உன் இதயம் அங்க இருக்கணும்ன்றது அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையே அங்கதான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை மொத்தமாய் முற்றிலுமாய் என் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். முடிச்ச பிறகு முதல் காரியம் நான் சொன்னேன், அவங்க அற்புதத்தை முதல் காரியம் சொன்ன காரியம் சீசியர்கள் இயேசு 5000 போஷித்த காரியத்தை பார்த்தாங்க. இரண்டாவது பேதுரு கடல்ல முழுகிருந்த பார்த்தாங்க. எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் ஆண்டவர். அதுக்கு அந்த வாசிச்சு பார்க்குமானால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாரு. சூப்பர்ல. நம்ம விட்ட இருக்கிற கொஞ்சத்தை கூட நல்லது பேச 4 பேர் இருந்தாலும் சும்மா ஒரு வேஷமா சொல்லுவாங்க. பாத்தீங்க பிரதர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. மனசுல நினைப்பாங்க, நீ எங்க போய் கொள்ளடிச்சுட்டு வந்தானோ. ஆண்டவரோட பிள்ளைக்கு நல்ல கவனம் வைக்கல. என்னைக்கு மற்றவங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்கு மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்குது நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். ஆமென். அதுக்கு பிறகு நீங்க வாசிச்சு பார்க்குமானால் சீசியர்கள் ஆண்டவர் சீசியர்களை கூப்பிட்டுட்டு கர்த்தர் ஊழியத்துக்கு போறான்.
திரளான ஜனங்கள், வியாதிப்பட்ட ஜனங்கள் இருந்ததை பார்த்தீங்க ஆண்டவர். வாசிங்க 34வது வசனம், 14வது அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கிறீங்களா? பின்பு அவர்கள் கடலை கடந்து கெசனரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் இவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியோ அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். கவனிக்கிறீங்களா? படகுல இன்னொரு தேசத்துக்கு போயிட்டு என்ன செய்யறாங்கனாக்கா, எல்லா இடத்துல போய் சொல்றாங்க. அற்புதத்தை பார்த்தவங்க, அனுபவிச்சவங்க சும்மா இருக்க முடியவே முடியாது. உங்க வாழ்க்கையில அற்புதம் கர்த்தர் செய்திருக்குமானால் நீங்க சும்மா இருக்கவே முடியாது, சும்மா இருக்கவும் கூடாது. சூப்பர். அவங்க கடல் தாண்டி இறங்கின பிறகு என் ஆண்டவர் வந்திருக்காருன்னு எல்லாரும் இடத்துல போய் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவரோட உடைய தொட்டாவது எங்களுக்கு போதும்னு சொல்றாங்க. நீங்க அவங்களோட விசுவாசம் இன்னும் பார்க்கவே இல்லை. அவங்களோட விசுவாசத்தை பார்த்தீங்களா? அவரோட உடைய தொட்டாலே போதும், எங்களுக்கு அற்புதம் நடந்த. நிறைய வியாதிஸ்தர்கள், எங்களுக்கு அற்புதம் நடந்துரும், எங்க வியாதி போயிடும். கவனிங்க, இந்த சீசர்கள் ரொம்ப முக்கியமான காரியத்தில் இருக்கிறாங்க. அற்புதத்தை, அடையாளத்தை பார்த்தது மட்டுமல்ல, அற்புத அடையாளத்தை பார்க்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்றாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அற்புதம் அடையாளத்தை பார்த்தவர்கள், அற்புதம் அடையாளத்தை கர்த்தருடைய காரியத்துல ஆண்டவரோட கையில சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவங்க சும்மா இருக்க முடியவே முடியாது, சும்மா இருக்கவும் கூடாது. ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்டவர், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர், ஆண்டவரிடத்தில் சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டவரிடத்தில் விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம், சுகம், விடுதலை எங்கேயோ இருந்த நம்மளை கர்த்தர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். பாவத்துல இருந்த நம்மளை கர்த்தர் பேர் சொல்லி, சாபத்துல இருந்த கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார். வியாதியில இருக்கிறவங்களை நம்மளை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். மனுஷனால கேவலப்பட்டு, மனுஷனால அசிங்கப்பட்டு, மனுஷனால தள்ளப்பட்ட நம்மளை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். ஆண்டவர் அழைத்தது மட்டுமல்ல, என் ஆண்டவருடைய அன்பு பெரிது. ஆண்டவருடைய அன்புக்கு அளவே இல்லாதனால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை அவர் அழைச்சது மட்டுமல்ல, கொஞ்சம் உணர்வோம், அவர் நன்மை ஆண்டவர் செய்தார். அந்த நன்மையை பார்த்து, அந்த அற்புதத்தை பார்த்து, அந்த வல்லமையை பார்த்து சீஷர்கள் என்ன செய்றாங்க, கடலை விட்டு போன பிறகு ஓடி போய் எல்லாம் ஜனங்களிடத்தை சொல்றார், இயேசு வரார், ஆண்டவர் வரார் இந்த பட்டணத்துக்கு, ஆண்டவர் வரார் இந்த தேசத்துக்கு, அவர் வரார். எல்லா இடத்துல போய் சொல்றாங்க. இது தயா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், செழிப்பை பெற்றுக் கொண்டு இருக்கிற நாம், ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். வல்லமை உள்ள ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்காருன்னா ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட கடைசி வரைக்கும் வாழ்ற இந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்க உலகத்தோட காரியத்தை பார்த்து பயப்படுவார்கள். ஆனா பைபிள் மறுபடியும் நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற காரியங்கள் மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரா, நீ போற இடத்துல ஒரு மாற்றம். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறதா, நீ பேசினா காரியம் நடக்கும். உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்காரு, நீ ஜெபம் பண்ணா பதில் வரும். உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்காரு ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கோ, ஒரு பணத்துக்கோ, ஒரு குடும்ப செழிப்புக்காக மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்திருக்கார். குட், கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கார். பாஸ்டர், ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கார் கொடுத்திருக்கார். குட், கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கார். பாஸ்டர், நான் வியாதியிலப்பட்ட, சாபத்துல இருந்த, தள்ளப்பட்டிருந்த, ஒதுக்கப்பட்டிருந்த, இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கிற, நல்ல நிலைமை ஆண்டவர் உனக்கு
உனக்கு எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனா அந்த நன்மைக்கு பிரதிபலிப்பார் சீஷர்கள் நன்மை பார்த்த பிறகு என்ன செய்யறாங்கன்னா, ஓடி போய் வியாதிஸ்தர்களை, ஓடி போய் பிசாசு பிடிக்கிற ஜனங்களை, ஓடி போய் பாவத்துல கண்ணீர்ல வேதனையில தள்ளப்பட்டு இருக்கிற ஜனங்களத்துல சொல்றாங்க, இதோ பார் இயேசு வந்துட்டாரு. நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனங்கள், உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்கள் ஒருபோதும் சும்மா இருக்க முடியவே முடியாது. ஹalleluya, ஆமென், ஆமென். உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார் யாவே. உன்னாலதான் முடிய சுவிசேஷத்தை சொல்லும்படியா, உன்னாலதான் முடிய இயேசு யார் என்பதை காட்டும்படியா, உங்களாலதான் முடிய இயேசு நல்லவர் காட்டும்படியா, உங்களாலதான் முடியும் நம்மளால சார்ந்தவர் அவங்களையும் அழைக்கிறார். உங்களால என்னாலதான் முடியும் நமக்கு நன்மை செய்த ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்வார் சொல்லும்படியா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நன்மை செய்கிறது எவ்வளவு இருக்கிறார். ஹalleluya. அதே நேரத்தில் நாமும் மனுஷர்களுக்கும் சுவிசேஷத்தின் மூலமாய் நன்மை செய்யும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹalleluya, ஆமென், ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் பிசாச ஜெயித்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உன் தாய் கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை கூப்பிட்டது மட்டுமல்ல, உனக்கு நன்மை செய்திருக்கிறார், உனக்கு நன்மை செய்திருக்கிறார், நன்மை செய்துகிட்டு இருக்கிறார். இனியும் ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார், இனியும் ஆண்டவர் நன்மை செய்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஹalleluya, ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலையில, எப்படிப்பட்ட வேதனையில, எப்படி உலகம் போற ஒரு போராட்டத்துல நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். ஹalleluya. நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் சபைக்கு நன்மை செய்வார். கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோட குடும்பத்துக்கு நன்மை செய்வார். ஒரு வேலை இடத்துல நன்மை நடக்கும், சரீரத்துல நன்மை நடக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்துல நன்மை நடக்கும், உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மை நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கை தட்டி நல்ல ஹalleluya சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. நல்ல கை தட்டி கைதட்டபோது சொல்ற, தீமையை கூடாரத்துக்கு வரக்கூடாது, பொல்லாப்புயர்கிட்ட நேரிடக்கூடாது. அன்றைக்கு நன்மை செய்த ஆண்டவர் இன்னைக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இனியும் நன்மை செய்யும்படியாய் என்னை பேர் சொல்லி அழைப்பார். எப்படி இயேசு பேதுரு வாழ்ந்து கூட்டாரோ இந்த ராத்திரி வேளையில, இந்த முதல் தேதி நவம்பர்ல ஆண்டவர் பயப்பட நல்ல யோசனை, நல்ல உணர்வுங்க. கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருக்காக வாழ, அவரிடத்துல நன்மை, அவரிடத்துல கிருபை, அவரிடத்துல ஆசீர்வாதம், அவரிடத்துல பெறல், அவரிடத்துல செழிப்பு, அவரிடத்துல அநேக நன்மைகள், அவரிடத்துல உயர் எல்லாரிடத்துல இருக்கும். அங்கே இருந்துதான் வரும். உலகத்துல தீமை நடக்கும், உலகத்துல பிரதாபம் நடக்கும், உலகத்துல நிறைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அவன் நல்லா கவனமாய் கேளுங்க. தாவீது பார்த்து சொல்றான், எனக்கு ஒரு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். Fix your eyes on Jesus. Hallelujah. கண்களை மூடி ஜெபிப்போம். கரத்தில் ஒப்பு கொடுத்த சுவாமி, வா, எங்க பேர் சொல்லி கூப்பிட்டவர் நீராண்டவர். வா என் மகனே, வா என் மகளை கூப்பிட்டவர். உலகத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பலவீனங்கள், சோர்வுகள் இருந்தாலும் பேதுருவோட கரத்தை பிடிச்சு தூக்குற ஆண்டவர், எங்களையும் ஆண்டவரோட கரமானங்களை பிடித்து அன்னைக்கு நடத்தினவர் மட்டுமல்ல, இன்னைக்கு நடத்துறவர் மட்டுமல்ல, இனி வரப்போற நாட்களில் எங்களுக்கு நன்மையான நடத்துற ஆண்டவராக இருக்கிறது. ஏதோ நடக்கிற சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் பெரிதாய் பார்க்காதபடிக்கு ஆண்டவர் செய்த நன்மை நன்றி செலுத்துறவர்கள் மட்டுமல்ல, அந்த நன்மைகளுக்காகவே நாங்கள் ஆண்டவருக்காக வாழணும் என்ற ஒரு தீர்மானத்தை ஒரு பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவர்
எவ்வளவு நல்ல ஆண்டவரா இருக்கிற ஆண்டவர், உங்களுடைய நாமத்தை வைத்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்தெல்லாம் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவீங்க. உங்களுடைய நாமத்தை வைத்து எதை நாங்கள் கேட்கிறோமோ அதை வாய்க்க பண்ணுவீங்க. உங்களுடைய நாமத்தை வைத்து எங்க போனாலும் ஆண்டவர் நீர் எங்க கூடவே இருப்பீங்க. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை சரீரத்துல சுகம் இல்லைன்னா, சுகவீனமாய் இருந்தா நசரேனாகிய இயேசுவின் நாமத்தாலே ஆண்டவரோட சுகமாக்கிற வல்லமை உச்ச தலையிலிருந்து அடி பாதம் வரைக்கும் தொட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சிந்தனையில குழப்பங்கள், இதயத்துல வேதனை வாழ்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் தாமே அத்தனை வேதனைகளை நிர்மூலப்படுத்தி, அத்தனை கவலைகளை நிர்மூலப்படுத்தி என் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு புதிய கிருபையினால, புதிய மகிமையினால, புதிய தேவ வல்லமையினால நீ நடத்துவீர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவரா இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமையான ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் மகத்துவமான ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த ராஜ ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களுடைய தகவல். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை பேர் சொல்லி பாராய கொடுத்தவர். நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவர். கைதட்டி கர்த்தர் தீமை செய்கிற தேவன் அல்ல. உனக்காக ஒரு பெரிய நன்மை காத்திருக்கு, உனக்காக ஒரு புதிய பெயர் காத்திருக்கு, உனக்காக ஒரு புதிய மகிமை காத்திருக்கு, உனக்காக ஒரு புதிய ஆசீர்வாதம் காத்திருக்கு. பிசாசானவன் விதைக்க நிர்மலமாகும். பிசாசானவன் விதைக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நிர்மலமாகும். மனுஷன் வருகிற வேதனைகள், மனுஷோட வாயில புறப்பட்டு வருகிற எல்லா தப்பான காரியங்கள் ஆண்டவரே என் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்காதபடிக்கு ஆத்துமியை நிர்மலப்படுத்தி எதை நடந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக எங்களை கூப்பிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கைதட்டி ஆண்டவர்